நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போனால் நம்ம எல்லோ ஸ்கோடு வந்து இதாங்க மரண மாதம் ஒரு எல்லோ ஸ்கோடு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, நேற்று வந்து நீங்கள் பிக் பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் அதிகமாக பிக் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பவுலிங் தான் இது ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் மேக்ஸில் நம்ம பிளேயர் துஷார் தேஷ்பாண்டே, நம்ம தீபக் எல்லாருமே விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணாங்க 6-7 கோடி துஷார் தேஷ்பாண்டேக்கு வரையும் போனாங்க, ஆனால் கிடைக்கல. அதனால் விட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் சார் 9 கோடி வரையும் போனாங்க. அதுக்கு மேலே நம்ம மும்பை தூக்கின்னு போயிட்டாங்க, துஷார் தேஷ்பாண்டே 6 தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம துஷார் தேஷ்பாண்டே நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டார். தவிர சரி நம்ம பவுலிங் மேனேஜ்மெண்ட் நிறைய பிளேயரு நம்ம எக்ஸ்பர்ட்டராக நம்ம முகேஷ் சௌத்ரி திருப்பி கம்பேக் கொடுத்து நம்ம டீமை கூட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி பல பிளேயரை கூட்டு வந்துடுறாங்க நம்ம சிஎஸ்கே. எப்படி சொல்கிறேன்னா இன்னொரு பிளேயர் இருந்தார், ஒரு எக்ஸ்பர்ட்டராக நம்ம சிஎஸ்கே பிடிச்சானு சொல்லலாம். அதில் ஸ்ரேயஸ் கோபால் விட்டு போனாலும் அதே பிளேயரை ஃபார்ம் மோட்லேருந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் ராமகிருஷ்ணா பிளேயர், அவரெல்லாம் இது சொல்ல ப்ரூவ் பண்ண பிளேயர் தான். இதில் போயிட்டு இந்த சின்ன லீக்லாம் நல்லா அடித்த பிளேயரை திருப்பி நம்ம எல்லோ ஸ்கோரில் கூட்டு வந்துக்கிறாங்க. அது இன்னொருத்தர் ஒரு பிளேயர் 150 பிளேயர் கூட குஜராத் பிளேயர் அவர் வந்து 150 ஸ்பீடில் போட்டு நம்ம தமிழ்நாடுக்காக தான் ஆறாரு. அவர் வந்து ரொம்ப நாள் அவர் தமிழ்நாடுக்காக தான் ஆடி. அவர் பேர் தான் குஜராத் சிங் நட்டுனே சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேரடி வைக்கலாம் குஜராத் சிங்னே கூட. சரியான ஒரு பவுலர் ஆகிறாரு. ஒரு கம்பேக் கொடுப்பாரு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக பிள்ளைங்கள் ஆடுவாரான்னு தெரியல. ஆனால் வாய்ப்பு கொடுத்தானா நிரூபிக்க கூடிய பிளேயர் தான் அவர். ஏன்னா ஷேக் ரஷீடும் நம்ம இவர் அஷிதுல் கம்பூரும் ஒரு சரியான ஒரு பிக்னே சொல்லலாம். ஷேக் ரஷீட் வந்து நம்ம சிஎஸ்கே கூட ஒரு சரியான பிக்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரில் கம்மியான பிரைஸ் எடுத்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு லக்குனே சொல்லலாம். நம்ம மாட்டிங்க தெரியல. ஆனால் சாம் கரன் வந்து ஒரு சரியான ஒரு பிக்கு சொல்லலாம். 2.4 crores ஒரு சரியான சால்ட்டான பிளேயர். ஏன்னா 18 கோடி பஞ்சாப் போன வருஷம் ஆடின பிளேயர். இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக சரியான சம்பவம் சேவ் பண்ணி சிஎஸ்கே திருப்பி நம்ம சாம் கரன் கூட்டின்னு வருவாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் சரியான ஒரு பையனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு எந்த டீமும் பண்ணல. இந்த மாதிரி ஆனால் ஒரு ஆல்ரவுண்டர், இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் சரியான ஒரு பங்களிப்பு கொடுப்போம். உங்களுக்கே தெரியும் சுட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.